நம்மளை கொண்டு சத்துரு ஜெயிக்கிறதுக்கு நம்ம அவனுக்கு ஆயுதமா கருவியா ஆயிடக்கூடாது. பிரியமானவர், நம்ம நினைப்போம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், நேரத்தை வீணாக்க கூடாது, கர்த்தர் சமூகத்துக்கு போகணும், ஆலயத்துல எல்லாத்துலயும் கலந்துக்கிறணும், யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் வேதனையான காரியங்களினால பேசக்கூடாது, யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் உணர்த்துகிறபடினால இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் பாருங்க. ஆனா ஒரு பக்கம் சத்ரு பேசுவான், யாருமே செய்யாததையா செஞ்சிடற, யாருமே பேசாததையா பேசிடுற, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் போய் பெருசா நீ எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது, பாரு அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி சத்ரு ஒரு பக்கம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஆனா நம்ம ஆராயணும், எப்படி எதை செஞ்சா பிசாசு ஜெயிப்பான், எதை செஞ்சா ஆண்டவர் ஜெயிப்பார். நம்மை கொண்டு இயேசு கிறிஸ்து கர்த்தர் தான் ஜெயிக்கணும். அவருடைய கரத்துல இருக்கிற பட்டயமா மட்டும்தான் நம்ம விளங்கணுமே தவிர அவன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது, காரணம் ஆயிடக்கூடாது. பிரியமானவர்களே,